வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஆழமாக பார்த்தால் ஒரு முக்கியமான ஒரு உண்மை தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் மிகவும் ஒரு வலிமையான நபர்கள், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நீங்கள் எப்பொழுதுமே வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. தேவையில்லாமல் வெளியில் பேசவும் மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நடந்து கொள்வீங்க. ஆனால் அந்த வலிமைக்குள் நிறைய அமைதியான போராட்டங்கள் மறைந்திருக்கும். அது யாருக்குமே தெரியாத சில போராட்டங்களாக இருக்கும். அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த உங்களால் மறக்க முடியாத சில போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். அதை உங்களுடைய மனதிற்குள் வைத்து இன்னமும் நீங்கள் அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். வேலை விஷயத்துல நிலைத்தன்மை உங்களுக்கு குறைந்து போயிருக்கும். உங்களுடைய திறமையினால் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில நேரமும் சூழ்நிலையும் சரியாக அமையாததால் தான் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு தோல்வியில் போய் முடிந்துவிடும். எது செய்தாலும் பிரச்சனைகளும் உங்களுக்கு தேவையில்லாமல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். நீங்க தொடங்கிய பல விஷயங்கள் பாதியில் நின்று போனது போல உங்களுக்கு உணர்ந்திருக்கலாம். அந்த நின்று போன விஷயங்களை மீண்டும் உங்களால சரி செய்ய முடியாமல் நீங்கள் என்னமோ வருத்தத்திற்கு உள்ளாகி கொண்டே இருப்பீங்க. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஏன் இது எனக்கு நிலைக்கல என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் பல முறை எழுந்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமலும் நீங்கள் முழித்து கொண்டே இருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு நடந்து என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களை நீங்களே வற்புறுத்தி கொண்டிருந்திருப்பீங்க. நிச்சயமா இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இது உங்களை பலமுறை கேள்வி எழுத்து கொண்டே இருக்கும். பண வரவில் உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க சம்பாதிக்கீங்க. சம்பாதித்தாலும் அதை எப்படி தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு தெரியாம நீங்க பணத்தை ஃபுல்லா செலவழித்து விடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. என்னதான் சூழ்நிலைகள் அமைந்திருந்தாலும் நம்முடைய பணத்தை நம்ம தான் சேமித்து வைக்கணும். அது எந்த முறையில் சேமித்தால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் என்று நமக்குத்தான் தெரியும். அந்த ஒரு முறையில் நீங்கள் சேமித்து வைக்கணும். அப்படி நீங்கள் சேமித்து வைத்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பணங்கள் உங்களுக்கு நிச்சயமாக சேர்ந்துவிடும். ஆனால் அதை நீங்கள் சேமித்து வைக்காமல் இரவும் பகலும் எப்படியோ நீங்கள் உழைப்பீங்க. உழைத்து எவ்வளவோ பணத்தை சம்பாதிப்பீங்க. சம்பாதிச்சு அதை நீங்கள் வீட்டுக்கு கூட கொடுக்க மாட்டீங்க. கொடுக்காம தேவையில்லாத சில செலவுகள், நண்பர்கள், சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் என அனைவருக்குமே செலவு செய்து விடுவீர்கள். செலவு செய்துவிட்டு வீட்டிற்கு கொடுக்காமல் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிக்கொள்வீங்க. இந்த மாதிரி எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை எப்படி தக்க வைக்கணுங்கிற ஒரு உணர்வானது உங்களுக்கு தெரியாம பணமானது உங்களுடைய கைகளில் இருந்து ஓட்ட கைன்னு கூறுவாங்க அல்லவா, அந்த மாதிரி உங்களுடைய கையானது இருக்கும். அந்த மாதிரி சில பணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து உங்களிடமிருந்து போய்க்கொண்டே இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பிறருக்கு நீங்க பண உதவி நிறைய செஞ்சிருப்பீங்க. குடும்பத்துல பொறுப்புகளும் உங்களுக்கு நிறைய இருக்கும். இவை எல்லாத்தையும் நீங்க செஞ்சிருப்பீங்க. இவை அனைத்தும் சேர்ந்து உங்களுடைய பணத்தோட நிலையை பாதித்து கொண்டே இருக்கும். யாராவது உதவின்னு கேட்டு வருவாங்க. நீங்க உடனே உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கொடுத்துருவீங்க. ஆனா அந்த ஒரு நேரத்துல அது நல்லா தான் இருக்கும். திரும்பி அவங்களும் கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு பணம் உங்களுக்குன்னு ஒரு தேவையானது இருக்கும் அல்லவா, அந்த ஒரு நேரத்துல அவர்கள் அந்த ஒரு பணத்தை கொடுக்க மாட்டாங்க. நீங்க அதனால வெளியில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். இதனால அந்த ஒரு கடனை அடைத்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காலமும் உங்களுக்குள்ள ஏற்படும். இதனால நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாம தலையை பிச்சு கொண்டிருப்பீங்க. அந்த மாதிரி சில எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். ஒரு பணத்துல ஒரு சிக்கலான ஒரு நிலைமையில நீங்க மாட்டிக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாம முழிக்கக்கூடிய ஒரு நிலைமையானது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதுல இருந்து வெளிவரணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு பணத்தை வீட்டுல கொடுங்க. யாராவது உதவின்னு கேட்டு வந்தாலும் கொடுத்துட்டு உடனே வாங்க பாருங்க. நீங்க அவங்கள்ட்ட கொடுத்த பணத்தை கூட கேட்க மாட்டீங்க. இதனால அவங்களும் உங்கள்கிட்ட பணம் கொடுக்காம தள்ளி போய் கொண்டே இருப்பாங்க. இதனால எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் போதவில்லையே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். நான் ஏன் வேலைக்கு போறேன், ஏன் எனக்கு பணமானது வருது, அது எப்படி செலவாகுது என்று தெரியாம நீங்க தினசரி புலம்பிக் கொண்டே இருப்பீங்க. முக்கியமா காலையில எழுந்த உடனே இந்த ஒரு பேச்சு உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய உறவுகள்ல புரிதல் இல்லாமல் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். முக்கியமா கணவன் மனைவிக்குள் புரிதல் என்பது இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகள் நிச்சயமா ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுடைய மனதில் ஆழமான காயங்கள் ஏற்படுத்தி இருக்கும். அந்த காயங்களுக்கு எப்பொழுது மருந்து கிடைக்கும் என்று தெரியாமல் கூட நீங்கள் இன்னமும் சிக்கி தவித்து கொண்டே இருப்பீங்க. நீங்க யாரையும் எளிதில் நம்ப மாட்டீங்க. ஆனா நம்பிட்டீங்க அப்படின்னா முழுமையா நம்புவீங்க. அவங்கள நம்புறதுக்கு முன்னாடி அவங்களிடம் அவ்வளோ பேச மாட்டீங்க. அவங்களே வந்து வந்து பேசினால் கூட நீங்க அவங்களிடம் அந்த அளவுக்கு பேச்சு வைத்துக் கொள்ள மாட்டீங்க. இந்த அளவுக்கு நீங்க இருப்பீங்க. ஆனால் ஒரு தடவை நீங்க நம்பிட்டீங்க அப்படின்னா முழுமையா நம்பிடுவீங்க. அந்த ஒரு நம்பிக்கையை சிலர் மதிக்காமல் நடந்ததால் உங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள் மிக பெரியதாக இருக்கும். அது உங்களை விட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை முக்கியமா ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இன்னும் சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத சண்டைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த உறவுகள் மூன்றாவது ஒரு உறவுகளாக இருக்கும். அவர்களை தவிர்த்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்படாமல் இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எனவே மூன்றாவது நபரால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னா அந்த ஒரு நபரை உடனே அவங்களுடைய பழக்கத்தையும் சரி, அவங்களுடைய நம்பிக்கையும் சரி, அனைத்தையும் நீங்க அப்படியே அறுத்து விடுங்க. அறுத்து விடலை அப்படின்னா
உங்களுக்கு பிடித்த நபர்கள் உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத அளவுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ளேயே மனஸ்தாபங்களும் உருவாகி கொண்டே இருக்கும். தவறான புரிதலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு யாரையும் நீங்கள் நம்ப வேண்டாம். யாராவது உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது போல தெரிந்தது அப்படின்னா அவங்களுடைய பழக்கத்தை அதுடன் நிறுத்தி கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும். இந்த அனுபவங்கள் உங்களை உள்ளுக்குள்ள மிகவும் பாதித்து கொண்டே இருக்கும். மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக இருப்பது காரணம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ள வைத்துக் கொள்வதுதான். வெளியில வலிமையா இருப்பீங்க, ஆனா உள்ளுக்குள்ள உங்களுடைய உணர்ச்சிகளை அடக்கி வைத்துக் கொண்டு இருப்பீங்க. அதனால இந்த ஒரு அழுத்தம் உடலிலும் சரி மனதிலும் தாக்க கொடுக்கும் தாக்கமானது கொடுத்து ஆரம்பித்து கொண்டே இருக்குமாம். உங்களுடைய உடல் சோர்வு அடிக்கடி ஏற்படும். நீங்க ஓய்வு எடுக்காம தொடர்ந்து போராடியதன் விளைவுனால இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படும். எனவே இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வேலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இனிமே இந்த எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவானது இருக்கும். அந்த முடிவுகளினால் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமானது நிச்சயமா நடக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு காலமானது தொடங்கும். அந்த காலத்தினால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லப்படும். இதனால உங்களுடைய வாழ்க்கையை பெரிய ஒரு இடத்தை நோக்கி சென்றுவிடும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சுய தொழில் தொடங்குவதற்கு இது ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை பெரிய ஒரு இடத்திற்கு நிச்சயமா கொண்டு செல்லும். நீங்க சிறியதாக ஆரம்பித்தாலும் அது மெதுவாக பெரியதாக வளர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இதை நீங்க தொடங்கும் போது சிறியதா இருக்கு, இதெல்லாம் வாழ்க்கையில முன்னேறுமா அப்படின்னு மற்றவங்க கூறுவதை நீங்க காது கொடுத்து கேட்கக்கூடாது. உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை வைத்து உங்களுக்கு தெரிந்த தொழிலையோ இல்லை உங்களுடைய குடும்பத்துடனும் சேர்ந்து நீங்க ஏதாவது ஒரு சிறிய தொழிலையோ சிறிய வேலையவோ எதை வேண்டுமானாலும் நீங்க சொந்தமாக செய்யுங்கள். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு பயன் தராமல் இருக்கலாம், ஆனால் போக போக உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அனைவருமே பொறாமைப்படுவாங்க. அந்த அளவுக்கு பெரியதாக ஒரு வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எதை செய்தாலும் உடனே கிடைக்காது, போக போகத்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு வீண் போகாது, அது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தேடி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்க செய்து பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். இந்த ஒரு காலத்துல நீங்க தொடங்கக்கூடிய 5 முக்கியமான சுய தொழில்கள் உண்டு. ஒன்று, உணர்வு தொடர்பான தொழில்களை நீங்கள் தொடங்கலாம். இது உங்களுக்கு மிகவும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது, மளிகை கடை. இந்த மாதிரி சில கடைகளை கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதுவும் சின்ன வகையில் நீங்கள் ஆரம்பித்தாலே போதும். அதுவும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கும். கைவினை பொருட்கள். கைவினை பொருட்கள் செய்வது இல்லைன்னா உங்களுடைய கையினால் செய்யக்கூடிய கையினால் சுடக்கூடிய உணவகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதையும் நீங்கள் உங்களுடைய சிறிய ஒரு தொழிலாக கூட ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா டிஜிட்டல் இல்லைன்னா ஆன்லைன் மூலயமா உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா அதுலேயும் நீங்கள் பின்தொடருங்க. அதுவும் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வகைகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யுங்க. தேர்வு செஞ்சு அதன் பின்பு நீங்கள் நடந்து செல்லுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை பெரிய ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக கொண்டு சென்று உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக எடுத்து செல்லும். எனவே நீங்கள் சிறியதாக ஆரம்பிப்பதை பற்றி ஒருபோதும் வருத்தப்படாதீங்க. தோற்றாலும் பரவாயில்ல, முயற்சி செஞ்சீங்க. இல்லைன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு தோன்றுவது ஒன்று தான், நான் முயற்சி செய்யாமே வந்துட்டேனே, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு. ஒருவேளை நான் முயற்சி செஞ்சிருந்தா என் வாழ்க்கையும் உயர்ந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஓடும். எனவே கிடைக்குது கிடைக்கல, நடக்குது நடக்கல, உங்களால் முயன்றதை நீங்கள் பண்ணி பார்த்துருங்க. முட்டி மோதி பார்த்துட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் நம்ம மீது நமக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லாமல் போய்விடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு வீண் போகாது. உங்கள் மீது நம்பிக்கையை போட்டு நீங்கள் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக நிச்சயமாக மாறும். புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்கள் தேடாமல் இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் தோன்றும். அதனால உங்களுக்கு பிடித்ததை எல்லாம் பண்ணுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே தவறான பாதையில் போனாலும் உங்களை சரியான பாதையில் நிச்சயமாக வழி நடத்தி கொண்டு சென்று விடும். இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாதவங்க கூட உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மீண்டும் உங்களை நாடுவார்கள், உங்களை தேடி வருவார்கள். உங்களுடைய வாழ்க்கையும் அவங்க நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு செல்வாங்க. பழைய சண்டைகளும் மனஸ்தாபங்களும் மெதுவாக உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும். மறைந்தது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும். உங்களுக்கு ஒரு புதிய சுறுசுறுப்பு உருவாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதுவரை தயக்கம் இருந்த விஷயங்கள்ல கூட தைரியமாக இனிமேல் முயற்சி எடுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவானது உங்களுக்கு நிச்சயமா பிறக்கும். அடுத்து என்ன செய்யணும், எதை தவிர்க்கணும் என்பது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். என்ன செய்தால் நன்மை நடக்கும், எதை செய்தால் தவறுகள் உண்டாகும் என்பதை புரிந்து நீங்க நடந்து கொள்வீங்க. மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கை இப்போது ஒரு புதிய திசையில செல்ல ஆரம்பிக்கும். இதுவரை நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் உங்களை இந்த நல்ல காலத்திற்காக தயார் செய்ததாக இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் உங்களுடைய முயற்சிக்கு பலன் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும்.
நீங்கள் உங்களை நம்பி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி கொண்டதாக இருக்கும். எனவே இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனை